त्रिंशः सर्गः। हनुमानपि विश्रान्तः सर्वं शुश्राव तत्त्वतः। सीतायास्त्रिजटायाश्च राक्षसीनां च तर्जनम् अवेक्षमानस्तां देवीं देवतामिव नन्दने। ततो बहुविधां चिन्तां चिन्तयामास वानरः। यां कपीनां सहस्राणि सुबहून्ययुतानि च दिक्षु सर्वासु मार्गन्ते सेयमासादिता मया। चारेण तु सुयुक्तेन शत्रो शक्तिमवेक्षता गूढेन चरता तावदवेक्षितमिदं मया। राक्षसानां विशेषश्च पुरी चेयमवेक्षिता राक्षसाधिपतेरस्य प्रभावो रावणस्य च। இவ்வளவும் சீதையின் புலம்பல்களும் திரிஜட்டையின் கனவும் ராட்சசிகளின் மிரட்டல்களும் கேட்டார் அந்த மகாபலசாலியான அனுமான். இந்திரனின் நந்தவனத்தில் இருக்கும் தேவதை போல் சீதையை கண்டதும் அனுமான் சிந்திக்கலானார். ஆயிரக்கணக்கான வானரர்கள் இவரை எல்லா திக்குகளிலும் தேடுகின்றனர். யாருக்கும் புலன்படாமல் நான் எல்லா பக்கங்களிலும் சஞ்சரித்து எதிரியின் பலத்தையும் கவனித்திருக்கிறேன். ராட்சசர்களின் பலமும் லங்காபுரியையும் ராட்சசராஜன் ராவணின் பராக்கிரமும் அறிந்திருக்கிறேன். யுக்தம் தஸ்யா பிரமேயஸ்ய சர்வசத்வதயாவதः சமாஸ்வாசயிதும் பார்யாம் பதிதர்ஷனகாங்க்ஷிணீம் அஹமாஸ்வாசயாம்யேனாம் பூர்ணச்சந்திரநிபானனாம் அதృష్టதுக்காம் துக்கார்த்தாம் துக்கஸ்யாந்தமகச்சதீம் यद्यप्यहमिमां देवीं शोकोपहतचेतनाम् अनाश्वास्य गमिष्यामि दोषवद्गमनं भवेत्। गते हि मयि तत्रेयं राजपुत्री यशस्विनी परित्राणमिवन्दन्ती जानकी जीवितं त्यजेत्। मया च स महाबाहुः पूर्णचन्द्रनिभाननः समाश्वासयितुं न्यायः सीता दर्शनलालसः. மகாபலசாலியான கருணை தெய்வமாக விளங்கும் ராமருக்காக எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் சீதைக்கு நான் ஆறுதல் கூற வேண்டிய தக்க சமயம் இது. பூர்ண சந்திரனுடைய வதனமுடைய சீதா இதுவரை துக்கங்களே அனுபவித்ததில்லை. இப்பொழுது துக்கக் கடலிலேயே மூழ்கியிருக்கிறாள். நான் அவளுக்கு ஆஸ்வாசனம் கொடுப்பேன். சீதை இப்படி சோகத்தில் இருக்கும் பொழுது நான் சீதைக்கு நம்பிக்கை கொடுக்காமல் கிஷ்கிந்தாவுக்கு திரும்பி சென்றால் என்னை தான் எல்லோரும் தோஷிப்பார்கள். நான் இவளை சந்திக்காமல் போனால் இந்த ராஜபுத்ரி ஜானகி அவசியம் உயிர் தியாகம் செய்து கொள்வாள். நான் மகாபாகுவான ராமருக்கு, பூர்ண சந்திரமுகமுடைந்த ராமருக்கு, சீதையை பார்க்கும் ஆர்வத்தில் இருக்கும் ராமருக்கும் ஆறுதல் கூற வேண்டும். நிஷாச்சரீனாம் பிரத்யக்ஷமனர்ஹம் சாபி பாஷணம் கதம் நு கலு கர்த்தவ்யமிதம் கிருச்ச்ரகதோ ஹ்யஹம் அனேன ராத்ரிசேஷேன யதி நாஸ்வாஸ்யதே மயா சர்வதா நாஸ்தி சந்தேஹः परित्यक्ष्यति जीवितं। रामश्च यदि पृच्छेन्मां किं मां सीता ब्रवीद्वचः किमहं तं प्रतिब्रूयामासम्भाष्य सुमध्यमां सीता सन्देशरहितं मामितस्त्वरया गतं निर्दहेदपि काकुत्स्थः क्रुद्धस्तीव्रेण चक्षुषा यदि चोद्योजयिष्यामि भर्तारं रामकारणात् व्यर्थमागमनं तस्य ससैन्यस्य भविष्यति. ராவு நேரத்தில் சஞ்சரிக்கும் ராட்சசிகளின் மத்தியில் நான் சீதையிடம் பேசுவது கஷ்டம். என் கடமையை நான் எப்படி செய்வது?
நான் சீதைக்கு கூடிய சீக்கிரத்தில் ஆறுதல் கூறாவிட்டால் அவள் இரவு நேரம் முடியும் முன் தன் உயிர் தியாகம் செய்வது நிச்சயம். அதில் சந்தேகமே இல்லை. கொடியிடை கொண்ட சீதையை குறித்து ராமர் என்னிடம் கேட்டால் நான் அவளுடன் பேசாமல் அவளை பார்க்காமல் என்ன பதில் அளிப்பேன்? இங்கிருந்து எந்த தகவலும் இல்லாமல் நான் திரும்பினால் ராமர் கோபத்தில் தன் கண்களாலே என்னை எரித்து விடுவார். வானர சைன்யத்தையும் வானர ராஜனையும் இங்கு அழைத்து வருவதற்கு முன்பே சீதை உயிரை விட்டு விடுவாள். அந்தரம் த்வஹமாசாத்ய ராக்ஷசீனாமிஹ ஸ்திதஹ शनैराश्वासयिष्यामि सन्तापबहुलामिमाम् अहं त्वतितनुश्चैव वानरश्च विशेषतः वाचं चोदाहरिष्यामि मानुषीमिह संस्कृताम् यदि वाचं प्रदास्यामि द्विजातिरिव संस्कृताम् रावणं मन्यमाना मां सीता भीता भविष्यति वानरस्य विशेषेण कथं स्यादभिभाषणाम् अवश्यमेव वक्तव्यं मानुषं वाक्यमर्थवत् मया सान्त्वयितुं शक्या नान्यथेयमनिन्दिता सेयमालोक्य मे रूपं जानकी भाषितं तथा. ஆகையால் நான் சற்று பொறுத்து துக்கத் கடலில் மூழ்கியிருக்கும் சீதையிடம் மெதுவாக பேசுவேன். நானோ சிறிய உருவம் எடுத்திருக்கிறேன். அதிலும் நான் வானரகுலம். ஆனால் நான் சம்ஸ்கிருதத்தில் பேசினால் இந்த ராட்சசிகளுக்கு அது புரியாது. அதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறதே. ஒரு வானரர் சம்ஸ்கிருதத்தில் பேசினால் ராவணன் தான் மாறுவேஷத்தில் இருப்பதாக கருதுவாள் சீதை. எப்படியாவது அர்த்தமுள்ள வார்த்தைகளில் அவளுடன் பேச வேண்டும். இல்லையென்றால் பாவமற்ற சீதைக்கு எப்படி ஆறுதல் கூற முடியும்? ஏற்கனவே பயந்து மிரண்டு இருக்கும் ஜானகி என்னை இவ்வுருவத்தில் பார்த்து நான் பேசுவதை கேட்டால் இன்னும் அதிகமாக பயப்படக்கூடும். ரக்ஷோபிஸ்த்ராசிதா பூர்வம் பூயஸ்த்ராசம் கமிஷ்யதி ததோ ஜாத பரித்ராசா சப்தம் குர்யான் மனஸ்வினி ஜானமானா விஷாலாக்ஷி ராவணம் காமரூபிணம் சீதயா ச கிருதே சப்தே சஹசா ராக்ஷசி கணஹ நானா பிரஹரனோ கோரஹ சமேயாதந்தகோபமஹ ततो मां सम्परिक्षिप्य सर्वतो विकृताननाः वधे च गृहणे चैव कुर्युर्यत्नं यथा बलं गृह्य शाखाः प्रशाखाश्च स्कन्धांश्चोत्तमशाखिनां दृष्ट्वा विपरिधावन्तं भवेयुर्भयशङ्किताः मम रूपं च सम्प्रेक्ष्य वने विचरितो महत्. என்னை இந்த உருவத்தில் பார்த்தால் விசால கண்கள் கொண்ட சீதா நான் ராவணன்தான் மாறுவேடத்தில் வந்திருக்கிறான் என்று எண்ணி கூச்சலிடுவாள். சீதையின் கூச்சலை கேட்டு எல்லா அரக்கிகளும் யமனின் அஸ்திரங்களைப் போலிருக்கும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஒன்று சேர்ந்து விடுவார்கள். பின்னர் அவர்கள் என்னை சூழ்ந்து அவர்களின் பலத்தால் என்னை பிடித்து கொன்றே விடுவார்கள். நான் கிளைகளை பிடித்து கொண்டு தாவுவதை பார்த்தால் அவர்களும் அச்சம் கொள்வார்கள். இந்த கோர முகமுடைய ராட்சசிகள் என் பெரிய உருவம் இப்படி நடுமாடுவதை பார்த்தால் பயந்து விடுவார்கள். ராக்ஷஸ்யோ பய வித்ரஸ்தா பவேயுர்விக்ருதானனாஹ ததः குர்யுः சமாஹ்வானம் ராக்ஷஸ்யோ ரக்ஷசாமபி ராக்ஷசேந்திரநியுக்தானாம் ராக்ஷசேந்திரநிவேஷனே ते शूलशक्तिनिस्त्रिंश विविधायुधपाणयः आपतेयुर्विमर्देऽस्मिन् वेगेनोद्विग्नकारिणः समृद्धस्थैः सुपरितो विधमन् रक्षसां बलं शक्नुयां न तु सम्प्राप्तुं परं पारं महोदधेः मां वा गृह्णीयुराप्लुत्य
बहवः शीघ्रकारिणः स्यादियं च गृहीतार्था मम च ग्रहणं भवेत् हिंसाभिरुचयो हिंस्युरिमां वा जनकात्मजाम्. அதற்கு பின் அவர்கள் ராட்சசர்களை அழைப்பார்கள். ராவணனுடைய அரண்மனையில் உள்ளவர்கள் அவனால் உத்தரவிடப்பட்டு சூலம், கத்தி முதலிய பலவிதமான ஆயுதங்களை கைகளில் ஏந்திக் கொண்டு வந்து என் மேல் பாய்வார்கள். அவர்களோடு போரில் இறங்கினால் என்னால் மறுபடியும் மகா சமுத்திரத்தை கடந்து போக இயலாமல் போகலாம். இங்கு ராட்சசர்கள் நிறைய இருக்கிறார்கள். என்னை ஆகாயத்திலேயே மடக்கி கைது செய்து விடுவார்கள். சீதைக்கு ராமரின் செய்தி எட்டாமலேயே போய்விடும். ஜானகியையும் இம்சிப்பார்கள். ராமர் சுக்ரீவரின் காரியமும் கெட்டுவிடும். विपन्नं स्यात् ततः कार्यं रामसुग्रीवयोरिदम् उद्देशे नष्टमार्गेऽस्मिन् राक्षसैः परिवारिते सागरेण परिक्षिप्ते गुप्ते वसति जानकी विशस्ते वा गृहीते वा रक्षोभिर्मयि संयुगे नान्यं पश्यामि रामस्य साहाय्यं कार्यसाधने विमृशंश्च न पश्यामि यो हते मयि वानरः शतयोजनविस्तीर्णं लङ्घयेतमहोदधिं कामं हन्तुं समर्थोऽस्मि सहस्राण्यपि रक्षसां न तु शक्ष्यामि सम्प्राप्तुं परं पारं महोदधेः असत्यानि च युद्धानि संशयो मे न रोचते. ஏற்கனவே அச்சத்தில் இருக்கும் ஜானகி என்னை இந்த உருவத்தில் பார்த்து நான் பேசுவதை கேட்டால் இன்னும் அவள் பயம் அதிகரித்துவிடும். நான் போரில் பிடிபட்டாலோ கொல்லப்பட்டாலோ வேறு எவரும் இந்த காரியத்தை சாதிக்க முடியாது. நான் இங்கு உயிரிழந்து விட்டால் வேறு யாராலும் 100 யோஜனம் கடல் தாண்டி இங்கு வர இயலாது. 1000 ராட்சசர்களை என்னால் கொல்ல முடியும் என்றாலும் அந்த அலுப்பில் என்னால் மறுபடியும் அக்கறையை அடைய முடியாது என்பது நிச்சயம். யுத்தத்தில் வெற்றி தோல்வி என்பது நிச்சயமில்லாததால் அப்படி சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயத்தில் தலையிட நான் விரும்பவில்லை. கஷ்சனி சம்சயம் காரியம் கர்யாத் ப்ராஜ்ஞः சசம்சயம் பிராணத்யாகஸ்ச வைதேஹ்யா भवेदनभिभाषणे येष दोषो महान् हि स्यान् मम सीताभिभाषणे भूताश्चार्था विनश्यन्ति देशकालविरोधिताः विक्लवं दूतमासाद्य तमः सूर्योदये यथा अर्थानर्थान्तरे बुद्धिर्निश्चितापि न शोभते घातयन्ति हि कार्याणि दूताः पण्डितमानिनः न विनश्येत् कथं कार्यं वैक्लव्यं न कथं भवेत् लङ्घनं च समुद्रस्य कथं नु न वृथा भवेत् कथं नु खलु वाक्यं मे शृणुयान्नो द्विजेतवा. வைதேகியிடம் பேசினால் அது நான் செய்யும் மிகப்பெரிய தவறாகும். பேசாவிட்டாலோ அவள் உயிர் தியாகம் செய்து விடுவாள். தூதன் என்பவன் சரியான இடத்திலும் சமயத்திலும் காரியத்தை செய்யவில்லை என்றால் சூரியோதத்தில் மறையும் இருள் போல் ஆகிவிடும். நன்றாக யோசிக்காமல் காரியத்தில் இறங்குபவன் காரியத்தை நஷ்டப்படக்கூடும். தூதர்கள் தம்மை மேதாவிகள் என்று நினைப்பவர்கள் காரியத்தை கெடுத்து விடுவார்கள். காரியத்தை சாதிப்பது எப்படி? விநாசத்தை தடுப்பது எப்படி? கடல் கடந்து வந்ததை வீணாக்காமல் இருப்பதுதான் எப்படி? இதி சஞ்சிந்த்ய ஹனுமான்ஸ்சகார மதிமான் மதிம் ராமமக்லிஷ்ட கர்மாணம் ஸ்வபந்துமனுகீர்த்தயன் நைனாமுத்வேஜயிஷ்யாமி தத்பந்துகதமானசாம் இக்ஷ்வாகூணாம் வரிஷ்டஸ்ய रामस्य विदितात्मनः शुभानि धर्मयुक्तानि वचनानि समर्पयन् श्रावयिष्यामि सर्वाणि
मधुरां प्रभ्रुवन् गिरं श्रद्धास्यति यथा हीयं तथा सर्वं समादधे इति स बहुविधं महानुभावो जगति पथेः प्रमदामवेक्षमाणः मधुरमवितथं जगादवाक्यं द्रुमविटपान्तरमास्थितो हनुमान् इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 30 सर्गः. இப்படி யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அனுமானுக்கு மனதில் ஒரு யோசனை தோன்றியது. அவரும் ஒரு முடிவுக்கு வந்தார். சீதையின் பயத்தை போக்க ஒரே வழிதான் இருக்கிறது. எளிதாக பெருஞ்செயல் செய்பவரும் சீதைக்கு பிரியமானவருமான ராமரின் புகழை நான் எடுத்துச் சொல்ல போகிறேன். இக்ஷ்வாகு வம்சத்தில் மிக சிறந்தவரும் ஆத்ம ஞானியுமான ராமரின் மங்கள வரலாறு முழுவதையும் இனிமையான குரலில் சொல்லி இவர் நம்பிக்கையும் மன அமைதியும் அடையும் வகையில் கேட்க வைப்பேன். இவ்வாறு சிந்தித்து மகானுபாவரான அனுபான் மறைக்கிளையில் மறைந்தவாறு உலகநாயகரின் மனைவியை பார்த்து ராமபிரானின் கல்யாண குணங்களை சொல்லத் தொடங்கினார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 30வது சர்க்கம் சம்பூர்ணம். 31 सर्गः. एवं बहुविधां चिन्तां चिन्तयित्वा महाकपिः संश्रवे मधुरं वाक्यं वैदेह्या व्याजहारः. राजा दशरथो नाम रथः कुञ्जरवाजिमान् पुण्यशीलो महाकीर्तिर्रजुरासीर्महायशाः. राजर्षीणां गुणश्रेष्ठस्तपसा वर्चर्षिभिः समः. चक्रवर्तिकुले जातः पुरन्दरसमो बले. अहिंसारतिरक्षुद्रो घृणी सत्यपराक्रमः. मुख्यश्चेक्ष्वाकुवंशस्य லக்ஷ்மிவான் லக்ஷ்மிவர்தனः. இப்படி யோசித்து முடித்து பலவித ஆலோசனைகளுக்கு பிறகு அனுமான் வைதேகியின் செவிகளுக்கு மட்டும் கேட்கும் போல் இனிமையான குரலில் பேசத் தொடங்கினார். ராஜா தசரதர் என்பவர் ரதம், யானை, குதிரை படையுடையவர் இருந்தார். அவர் கீர்த்தி வாய்ந்தவரும் நேர்மையானவரும் எல்லோராலும் கொண்டாடப்படுபவரும் கூட. ராஜரிஷிகளுக்கு ஒப்பான குணமுடையவர், பேரரசர்கள் குலத்தில் தோன்றியவர், பராக்கிரமத்தில் இந்திரனுக்கு நிகரானவர், அஹிம்சையில் மனம் கொண்டவர், பெருந்தன்மையுடையவர், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர். இக்ஷ்வாகு குலத்தில் உதித்த செழுமையான ராஜாவாக மட்டும் இல்லாமல் எல்லோர் நன்மையும் கோருபவரும் கூட. பார்த்திவ வியஞ்சனைர்யுக்தः पृथुः श्रीपार्थिवर्षभः. पृथिव्यां चतुरन्तायां विश्रुतः सुखदः सुखी. तस्य पुत्रः प्रियो ज्येष्ठस्ताराधिपनिभाननः. रामो नाम विशेषज्ञः श्रेष्ठः सर्वधनुष्मताम्. रक्षिता स्वस्य वृद्धस्य स्वजनस्य च रक्षिता. रक्षिता जीवलोकस्य धर्मस्य च परन्तपः. तस्य सत्याभिसन्धस्य वृद्धस्य वचनात् पितुः. सभार्यः सह च भ्रात्रा வீரः பிரவ்ராஜிதோ வனம். ராஜாவிற்கான எல்லா லட்சணங்களும் உடையவர். இந்த பூவுலகில் ராஜாக்களில் காளையைப் போல் இருப்பவர். அவரும் சந்தோஷமாக இருப்பவர், மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை அளிப்பவர். அவருடைய பிரியமான ஜேஷ்டகுமாரரான ராமர் முழு சந்திரனைப் போல் இருப்பவர். எல்லா வித்தைகளிலும் நிபுணர், வில்லாளர்களில் முதன்மையானவர். எதிரிகளுக்கு எதிரியாகவும் தர்மம் காப்பவரும் அவர். தர்மத்துக்கே தலைவர், எல்லா பிராணி வர்க்கங்களையும் காப்பவர். தந்தையின் சத்திய வாக்கை நிறைவேற்ற அவர் அவருடைய மனைவியுடனும் சகோதரனுடனும் காட்டுக்கு சென்றார்.
तेन तत्र महारण्ये मृगयां परिधावता राक्षसा निहताः शूरा बहवः कामरूपिणः जनस्थानवधं श्रुत्वा हतौ च खरदूषणौ ततस्त्वमर्षापहृता जानकी रावणेन तु वञ्चयित्वा वने रामं मृगरूपेण मायया समार्गमानस्तां देवीं रामः सीतामनिन्दिताम् आससादवने मित्रं सुग्रीवं नाम वानरं ततः सवालिनं हत्वा ராமः பரபுரஞ்சயः. அந்த பெருங்காட்டில் அவர் பல மிருகங்களை வேட்டையாடி இஷ்டம் போல் உருவம் எடுக்கக்கூடிய பல அசுரர்களையும் கொன்றார். ஜனஸ்தானத்தில் கரதூஷணரின் மரணத்தை குறித்து அறிந்த ராவணன் மாறு வேஷத்தில் வந்து மாயாவி மானால் ராமரை தூரம் செய்து ஜானகியை அபகரித்தான். ராமர் தேவதை போல் இருக்கும் சீதையை காட்டில் தேடும் பொழுது சுக்ரீவன் என்கிற வானரராஜனை சந்தித்து சிநேகமும் அவருடன் வளர்த்து கொண்டார். பரம புருஷரான ராமர் வாலியை கொன்று ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு கொடுத்தார். பிராயச்சத் கபிராஜ்யம் தத் சுக்ரீவாய மகாபலः சுக்ரீவேனாபி சந்திஷ்டா हरयः कामरूपिणः दिक्षु सर्वासु तां देवीं विचिन्वन्ति सहस्रशः अहं सम्पाति वचनाच्चतयोजनमायतम् अस्या हेतोर्विशालाक्ष्याः सागरं वेगवान् प्लुतः यथा रूपां यथा वर्णां யதா லக்ஷ்மீம் ச நிச்சிதாம். சுக்ரீவனின் ஆதேசத்தில் 1000 கணக்கான வானரர்கள் இஷ்டம் போல் உருவம் கொண்டு எல்லா திக்குகளிலும் அந்த தெய்வீக ராணியை தேடி கிளம்பினார்கள். சம்பாதியின் வார்த்தைகளை கேட்ட நான் மகா சமுத்திரத்தை தாண்டி 100 யோஜனங்கள் கடந்து அந்த விசால கண்கள் கொண்ட சீதையை தேடி வந்துள்ளேன். ராமர் சொன்னபடியே இங்கு நான் அதே அடையாளங்கள் பொருந்திய தேவியை, அதே தேகம், அதே நிறம், அதே ஒளி, அதே அழகு படைத்த தேவியை கண்டு கொண்டேன். அஸ்ரௌஷம் ராகவஸ்யாஹம் சேயமாசாதிதா மயா விரராமைவ முக்த்வாசௌ வாசம் வானரபுங்கவஹ ஜானகி சாபி சத்ருத்வா विस्मयं परमं गता ततः सा वक्रकेशान्ता सुकेशीकेशसंवृतम् उन्नम्य वदनं भीरुः शिंशुपावृक्षमैक्षत निशम्य सीता वचनं कपेश्च दिशश्च सर्वाः प्रदिशश्च वीक्ष्य स्वयं प्रहर्षं परमं जगाम सर्वात्मना राममनुस्मरन्ती सातीर्यगूर्ध्वं च तथाप्यधस्था निरीक्षमाना तमचिन्त्य बुद्धिं ददर्श पिङ्गाधिपतेरमात्यं वातात्मजं सूर्यमिवोदयस्थम् इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 31 सर्गः. இவ்வாறு கூறி அந்த பெரும் வானரர் தன் பேச்சை நிறுத்தினார். ஜானகி அந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியம் அடைந்தாள். அவள் முகம் அவளுடைய சுருட்ட முடியுடன் மறைக்க மெதுவாக அந்த சிம்சுபா மரத்தை அவள் உற்று பார்த்தாள். எல்லா புறமும் ஒருமுறை பார்த்துவிட்டு ராமரை மனதில் நினைத்து கொண்டு அனுமானின் வார்த்தைகளை கேட்ட சீதா ஆனந்தம் அடைந்தாள். மேலேயும் கீழையும் பார்த்தவள் புத்திசாலியான அனுமானை, சுக்ரீவனின் அமைச்சரை, வாயு புத்திரனை, உதிக்கும் சூரியனை போல் இருக்கும் அனுமானை கண்டாள்.
ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 31ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். 32 सर्गः ततः शाखान्तरे लीनं दृष्ट्वा चलितमानसा वेष्टितार्जुनवस्त्रं तं विद्युत्सङ्घातपिङ्गळं साददर्शकपिं तत्र प्रश्रितं प्रियवादिनं पुल्लाशोकोत्कराभासं तप्तचामीकरेक्षणं मैथिली चिन्तयामास विस्मयं परमं गता अहो भीममिदं रूपं वानरस्य दुरासदं दुर्निरीक्ष्यमिति ज्ञात्वा पुनरेव मुमोहसा विललापभृशं सीता கருணம் பயமோகிதா. அந்த கிளைகளில் மறைந்திருக்கும் அனுமானை, சிறிய உருவமும் வெண்ணிற ஆடை அணிந்தவருமான அனுமானை சீதா கண்டு வியந்தாள். அந்த மர உச்சியில் முழுமையாக பூத்திருக்கும் அசோக புஷ்பங்களைப் போல் விளங்கும் ஒரு வானரரை, பளிச்சென்று தென்படும் உருவத்தை, கண்கள் பொன்னை போல் ஜொலிக்கும் இனிமையான குரலில் பேசும் குரங்கு வடிவத்தை அவள் கவனித்தாள். வியப்புடன் பார்த்த மைதிலி மனதில் நினைத்து கொண்டாள், இந்த வானர வடிவம் பயங்கரமாக இருக்கிறதே, இவரை அடைவது மிக துர்லபம் என்று மீண்டும் மீண்டும் நினைத்து மூர்ச்சையடைந்தாள். துக்கத்திலும் அச்சத்திலும் அழவும் தொடங்கினாள். ராம ராமேதி துக்கார்த்தா லக்ஷ்மணேதி ச பாமினி ருரோத பகுதா சீதா மந்தம் மந்தஸ்வரா சதி சாதம் திருஷ்ட்வா ஹரிஸ்ரேஷ்டம் விநீதவதுபஸ்திதம் மைதிலீ சிந்தயாமாஸ ஸ்வப்னோயமிதி பாமினி सा वीक्षमाना प्रतुभुग्नवक्त्रं शाखामृगेन्द्रस्य यथोक्तकारं ददर्श पिङ्गाधिपतेरमात्यं वातात्मजं बुद्धिमतां वरिष्ठं सा तं समीक्ष्यैव भृशं विसज्ञा गतासु कल्पेव बभूव सीता चिरेण संज्ञां प्रतिलभ्य भूयो विचिन्तयामास விஷாலநேத்ரா. தொடர்ந்து ஹே ராமா, ஹே லக்ஷ்மணா என்று க்ஷீண குரலில் முணுமுணுத்தினாள். அந்த வானரரை அப்படி அடக்கத்துடன் நிற்பதை பார்த்த சீதா, இது ஒரு கனவோ என்று எண்ணினாள். இங்கும் அங்கும் பார்த்தவள் அவருடைய பெரிய வட்டமாக இருக்கும் முகத்தை, வானரராஜனின் மிக நம்பிக்கையான அமைச்சரை, சிறந்த புத்திசாலியான வாயுபுத்திரனை கண்டாள். அவரை பார்த்து நினைவு இழந்தாள் அந்த விசால கண்கள் கொண்ட சீதா. நீண்ட சமயத்திற்கு பிறகு மறுபடியும் சிந்திக்கலானாள். ஸ்வப்னோமயாயம் விக்ருதோத்யத்ருஷ்டஹ शाखामृगः शास्त्रगणैर्निषिद्धः स्वस्त्यस्तु रामाय स लक्ष्मणाय तथापि तुर्मे जनकस्य राज्ञः स्वप्नोऽपि नायं न हि मेऽस्ति निद्रा शोकेन दुःखेन च पीडितायाः सुखं हि मे नास्ति यतोऽस्मि हीना तेनेन्दुपूर्णप्रतिमाननेन रामेति रामेति सदैव बुद्ध्या विचिन्त्य वाचा ब्रुवतीतमेव तस्यानुरूपां च कथां तमर्थमेवं प्रपश्यामि तथा शृणोमि. இன்று என் கனவில் ஒரு விகாரமான வானரத்தை கண்டேன். சாஸ்திரங்களின் பிரகாரம் அது அமங்கலத்தை உண்டாக்கும். ஆனால் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் என் தந்தை ஜனகருக்கும் அது மங்களமே கொடுக்கட்டும். ஆனால் என் துக்கத்திலும் சோகத்திலும் நான் கனவு காண முடியாதே. ஆகையால் அது சொப்பனமே அல்ல. முழு சந்திரனின் முகம் கொண்ட ராமரை விட்டு நான் பிரிந்திருக்கும் பொழுது எனக்கு தூக்கமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை.
நான் கனவு எப்படி காண முடியும்? நான் எப்பொழுதும் ராமரையே தியானித்துக் கொண்டு அவர் நினைவாகவே இருக்கிறேன். நான் சதா அவரை பற்றியே பேசிக்கொண்டும் இருக்கிறேன். அதனால்தான் என்னால் அவரை பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. அஹம் ஹி தஸ்யாத்ய மனோபவேன சம்பீடிதா தத்கத சர்வபாவா விசிந்தயந்தி சததம் தமேவ ததைவ பஷ்யாமி ததா ஸ்ருணோமி மனோரதः ஸ்யாதிதி சிந்தயாமி ததாபி புத்யா ச விதர்க்கயாமி கிம் காரணம் தஸ்ய ஹி நாஸ்தி ரூபம் சுவ்யக்த ரூபஸ்ச வதத்யயம் மாம் நமோஸ்து வாசஸ்பதயே சவஜ்ரிணே ஸ்வயம்புவே சைவ ஹுதாசனாய ச அனேன சோக்தம் யதிதம் மமாக்ரதோ வனௌகசா தச்ச ததாஸ்து நான்யதா. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே சுந்தரகாண்டே 32 சர்கः. காமத்தால் பீடிக்கப்பட்டு ராமர் மேலேயே தியானித்து வருவதுதான் இதற்கெல்லாம் காரணம். என் மனதில் தோன்றும் ஆசைகள்தான் இப்படி வெளிவருகின்றன. ஆசைக்கும் கற்பனைக்கும் உருவம் கிடையாது. ஆனால் இங்கோ என்னிடம் பேசுபவருக்கு வடிவம் இருக்கிறதே. என்ன காரணம் என்று தெரியவில்லையே. இந்திரனுக்கு, பிரகஸ்பதிக்கு, உலகத்தை சிருஷ்டித்த பிரம்மாவுக்கு, அக்னிக்கு என் நமஸ்காரங்கள். அந்த வானரர் பேசியதெல்லாம் மெய்யாகவே இருக்கட்டும், அப்படியே நடக்கட்டும் என்று நினைத்து முடித்தாள் சீதா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 32ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். 33 சர்கः. सोऽवतीर्य द्रुमात्तस्माद् विद्रुमप्रतिमाननः विनीतवेषः कृपणः प्रणिपत्योपसृत्य च तामब्रवीन्महातेजा हनुमान् मारुतात्मजः शिरस्यञ्जलिमाधाय सीतां मधुरया गिरा कानुपद्मपलाशाक्षी क्लिष्टकौशेयवासिनी द्रुमस्य शाखामालम्ब्य तिष्ठसि त्वमनिन्दिते किमर्थं तव नेत्राभ्यां वारिस्रवति शोकजं पुण्डरीकपलाशाभ्यां विप्रकीर्णमिवोदकम् सुराणामसुराणां वा नागगन्धर्वरक्षसां यक्षाणां किन्नराणां वा का त्वं भवसि शोभने. வாயுபுத்திரன் அனுமான், தேஜஸ்வியானவரும் சிவந்த முகமுடையவருமான அனுமான் அந்த மரத்திலிருந்து கீழே இறங்கினார். உச்சம் தலையின் மேல் கைகூப்பி நமஸ்கரித்தபடி சீதையை பார்த்து இனிமையான குரலில் பேசத் தொடங்கினார். தாமரை இதழைப் போல் கண்கள் கொண்டவளே, தூயவளே, அழுக்கு படைத்த ஆடையை தரித்தவளே, கிளையை பிடித்து இப்படி நிற்பவளே, தாங்கள் யார்? துக்கக் கடல் பெருகி வெண்தாமரை இதழ்களில் சொட்டும் தண்ணீரைப் போல் ஏன் உங்கள் கண்களிலிருந்து இப்படி அருவியாக தண்ணீர் பெருகுகிறது? உத்தம பெண்ணே, தேவ அசுர நாக கந்தர்வ ராட்சச யக்ஷ கிண்ணர குலத்தில் நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்? காத்வம் பவசி ருத்ராணாம் மருதாம் வா வரானனே வசூனாம் வா வராரோஹே தேவதா பிரதிபாசி மே கிம் நு சந்திரமசாஹீனா பதிதா விபுதாலயாத் रोहिणी ज्योतिषां श्रेष्ठा श्रेष्ठा सर्वगुणान्विता का त्वं भवसि कल्याणी त्वमनिन्दितलोचने कोपाद्वायदि वा मोहाद् भर्तारमसि ते क्षणे वसिष्ठं कोपयित्वा त्वं नासि कल्याण्यरुन्धति
को नु पुत्रः पिता भ्राता भर्ता वा ते समध्यमे. அழகான தேவியே, நீங்கள் ருத்ர மருத் வசு கணங்களில் ஒருவரோ? எனக்கு நீங்கள் தேவதையைப் போல் தோன்றுகிறீர்கள். நீங்கள் எல்லா நல்ல குணங்களும் உடைய ரோகிணியாக இருக்கக்கூடுமோ? ஒருவேளை சந்திரனிடமிருந்து பிரிந்து விண்ணிலிருந்து விழுந்து விட்டீரோ? கருங்கண்கள் கொண்டவளே, நீங்கள் யார்? ஒருவேளை கோபத்தாலோ அறியாமையாலோ தங்கள் நாயகரை நிந்தனை செய்து அருந்ததி வசிஷ்டரை விட்டு பிரிந்தது போல் இங்கு இருக்கிறீரோ? மெல்லிடையாளே, புத்திரன், தந்தை, சகோதரன் அல்லது கணவருக்காக அவரில் யாரேனும் பரலோகம் சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுகிறீரோ? அஸ்மால் லோகாதமும் லோகம் கதம் த்வமனுஷோச்சசி ரோதநாததி நிஸ்வாசாத் பூமி சம்ஸ்பர்ஷனாதபி நத்வாம் தேவீமஹம் மன்யே ராஜ்ஞः சஞ்ஞாவதாரணாத் व्यञ्जनानि च ते यानि लक्षणानि च लक्षये महिषी भूमिपालस्य राजकन्यासि मे मता रावणेन जनस्थानात् बलादपहृता यदि सीता त्वमसि भद्रं ते तन्ममाचक्ष्व पृच्छतः यथा हि तव वैदैन्यम् ரூபம் சாப்யதி மானுஷம். உங்கள் அழுகை, பெருமூச்சு விடுதல், பூமியை அடிக்கடி தொடுதல் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் தெய்வ பிறவி என்று தோன்றவில்லை. உங்கள் ராஜ லட்சணங்களையும் மற்ற குணாதிசயங்களையும் கவனிக்கும் பொழுது நீங்கள் ஒரு ராஜாவின் புதல்வியாகவோ பட்டமகிஷியாகவோ தான் இருக்க முடியும். ஜனஸ்தானத்திலிருந்து ராவணனால் அபகரிக்கப்பட்ட சீதையாக இருந்தால் என்னிடம் அதை தெரிவியுங்கள். உங்களுடைய இரங்கத்தக்க நிலை, மனித ஜாதிக்கு மேம்பட்ட ரூப சௌந்தர்யம், தவத்தால் பிரகாசிக்கும் வடிவம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக ராமருடைய பட்டத்தரசிதான். தபசாச்சான்விதோ வேஷஸ்த்வம் ராம மகிஷி த்ருவம் सा तस्य वचनं श्रुत्वा रामकीर्तनहर्षिता उवाच वाक्यं वैदेही हनुमन्तं द्रुमाश्रितं पृथिव्यां राजसिंहानां मुख्यस्य विदितात्मनः स्नुषा दशरथस्याहं शत्रुसैन्यप्रमाथिनः दुहिता जनकस्याहं வைதேஹஸ்ய மகாத்மனஹ. ராமரின் புகழையும் பேரையும் கேட்ட வைதேகி மரத்தின் அருகே நிற்கும் அனுமானை பார்த்து கூறினாள், நான் ஆத்ம ஞானியான பூலோகத்தில் இருக்கும் மன்னர்களில் சிரேஷ்டரான சத்ருக்களை சிதறடிக்கும் மன்னர் தசரதரின் நாட்டுப்பெண், விதேகராஜா மாமன்னர் ஜனகரின் புதல்வியும் பேரறிவாளரான ராமருடைய பாரியையும் ஆனவள் நான். என் பெயர் சீதா. சீதா ச நாம நாம்னாஹம் பார்யா ராமஸ்ய தீமதः சமாத்வாதச தத்ராஹம் ராகவஸ்ய நிவேஷனே भुञ्जानामानुषान् भोगान् सर्वकामसमृद्धिनी तत्र त्रयोदशे वर्षे राज्ये नेक्ष्वाकुनन्दनम् अभिषेचयितुं राजा सोपाध्यायः प्रचक्रमे तस्मिन् सम्भ्रियमाने तु राघवस्याभिषेचने कैकेयी नाम भर्तारं देवी वचनमब्रवीत् न पिबेयं न खादेयं प्रत्यहं मम भोजनम्. நான் ராமரின் பாரியை. 12 ஆண்டு காலம் ராமரின் அரண்மனையில் சுகபோகங்கள் அனுபவித்து வந்தேன். 13ஆம் ஆண்டு தசரதரும் அவர் அரசகுருவுமாக சேர்ந்து இக்ஷ்வாகு குலத்தில் அடுத்தபடியாக வரும் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய தீர்மானித்தார்கள். அதற்கு ஏற்பாடுகள் நடந்து வரும்பொழுது தேவி கைகேயி
இவ்வாறு தன் கணவரிடம் கூறினாள். ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்தால் நான் உணவருந்தவும் மாட்டேன், தண்ணீரும் பருக மாட்டேன், என் உயிர் பிரிந்துவிடும். ஏஷ மே ஜீவிதஸ்யாந்தோ ராமோ யத்யபிஷிச்யதே யத்ததுக்தம் த்வயா வாக்யம் ப்ரீத்யா நிருபதி சத்தம தச்சேன்ன விததம் காரியம் வனம் கச்சது ராகவः स राजा सत्यवाग्देव्या वरदानमनुस्मरन् मुमोहवचनं श्रुत्वा कैकेय्याः क्रूरमप्रियं ततस्तु स्थविरो राजा சத்தியே தர்மே வியவஸ்திதः. மன்னர்களில் சிறந்தவரே, எனக்கு கொடுத்த வாக்கு மெய்யாக இருந்தால் ராகவன் காட்டுக்கு செல்ல வேண்டும். அவர் கைகேயிக்கு கொடுத்த வார்த்தை நினைவு கொண்டு குரூரமான அன்பில்லாத இவ்வார்த்தைகளை கேட்ட தசரதர், சத்தியம் தவறாத மன்னர், கதிகலங்கி போனார். அந்த முதிர்ந்தவரும் சத்திய தருமங்களில் உறுதியான பிடிப்பு உடையவருமான அரசர் புகழ்பெற்ற மூத்த குமாரனிடம் அழுது கொண்டே அரசுரிமையை கெஞ்சி கேட்டார். ज्येष्ठं यशस्विनं पुत्रं रुदन् राज्यमयाचत सपितुर्वचनं श्रीमानभिषेकात् परं प्रियं मनसा पूर्वमासाद्य वाचा प्रतिगृहीतवान् दध्यान्न प्रतिगृह्णीयान्न ब्रूयात् किञ्चिदप्रियम् अपि जीवितहेतोर्वा रामः सत्यपराक्रमः सविहायोत्तरीयानि महार्हानि महायशाः विसृज्य मनसा राज्यं जनन्यैमां समादिशत् साहं तस्याग्रतस्तूर्णं பிரஸ்திதா வனச்சாரிணி. புகழ்பெற்ற ராமர் தன் தந்தையின் வார்த்தைகளை தன் பட்டாபிஷேகத்தை விட மேலாக கருதி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். ராமரின் பலமே அவருடைய சத்தியம்தான். மற்றவர்கள் எது கோரினாலும் கொடுப்பவர், அவருக்கென்று ஒன்றுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடுமையான சொற்களையும் பேச மாட்டார். ராஜ்யத்தை இஷ்டப்பட்டு தியாகம் செய்து புகழ்பெற்ற ராமர் தன் உயர்தர மேலாடைகளையும் ஆபரணங்களையும் துறந்து என்னை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். ஆனால் நான் மனதில் அவருடன்தான் வாழ்வேன் என்று உறுதி கொண்டு அவர் முன்னால் நடந்துவிட்டேன். அவரின்றி எனக்கு ஸ்வர்க்கம்தான் வேறேது. நஹி மேதே நஹீனாயா வாசः ஸ்வர்கேபி ரோச்சதே प्रागेवतु महाभागः सौमित्रीर्मित्रनन्दनः पूर्वजस्यानुयात्रार्थे द्रुमचीरैरलङ्कृतः ते वयं भर्तुरादेशं बहुमान्यदृढव्रतः प्रविष्टा स्म पुरा धृष्टं वनं गम्भीरदर्शनं वसतो दण्डकारण्ये तस्याहममितौजसः रक्षसापहृता भार्या रावणेन दुरात्मना द्वौ मासौ तेन मे कालो जीवितानुग्रहः कृतः ऊर्ध्वं द्वाभ्यां तु मासाभ्यां ततस्त्यक्ष्यामि जीवितम्. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे सर्गः. மரவுரி அணிந்து கொண்டு நண்பர்களுக்கு பிரியமான மகாபாகியசாலியான லக்ஷ்மணர் எனக்கும் முன்னதாக தன் மூத்த சகோதரருடன் செல்ல ஆயத்தமானார். மன்னரின் வார்த்தைகளை மதித்து தீர்மானத்துடன் காட்டுக்குள் நாங்கள் பிரவேசித்தோம். தண்டகாவனத்தில் வசித்து வரும் பொழுது ராமரின் மனைவியான என்னை அந்த துராத்மாவான ராவணன் அபகரித்தான். எனக்கு 2 மாத காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறான். அதன் முடிவில் என் உயிர் பிரிந்துவிடும் என்று சோகத்துடன் சொல்லி முடித்தாள் சீதா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில்
33 सर्गं सम्पूर्णम्। 34 सर्गः। तस्यास्तद्वचनं श्रुत्वा हनुमान् हरियूथपः दुःखाभिभूताय सान्त्वमुत्तरमब्रवीत्। अहं रामस्य सन्देशात् देवी दूतस्तवागतः। वैदेहि कुशली रामस्त्वां च कौशलमब्रवीत्। यो ब्राह्ममास्त्रं वेदांश्च वेदविदाम्बरः स त्वां दाशरथी रामो देवी कौशलमब्रवीत्। लक्ष्मणश्च महातेजा भर्तुस्तेऽनुचरः प्रियः। कृतवान् को शोकसन्तप्तः शिरसा तेऽभिवादनम्। சீதையின் துயரம் கொண்ட வார்த்தைகளை கேட்ட அனுமான் தானும் துயரம் அடைந்தார். சீதைக்கு ஆஸ்வாசனம் கொடுத்து இவ்வாறு பேசினார். ராமரின் உத்தரவுபடி நான் இங்கு அவருடைய தூதனாக வந்திருக்கிறேன். அவர் சௌக்கியமாகவும் உங்கள் நலனையும் விசாரித்து என்னை அனுப்பியிருக்கிறார். தேவி, தசரதகுமாரர் வேதங்களில் நிபுணர், பிரம்மாஸ்திரத்தை விட திறமை கொண்ட ராமர் தங்கள் நலனை வேண்டுகிறார். அவருடைய அருமை சகோதரரான ராமரையே பின் தொடர்பவரான பராக்கிரமசாலி லக்ஷ்மணரும் தலை வணங்கி உங்களுக்கு மரியாதை செய்தார். सातयोः कुशलं देवी निशम्य नरसिंहयोः प्रीतिसंहृष्ट सर्वाङ्गी हनुमन्तमथाब्रवीत्। कल्याणी बत गाथेयं लौकिकी प्रतिभाति मा येति जीवन्तमानन्दो नरं वर्षशतादपि। तया समागते तस्मिन् प्रीतिरुत्पादिताद्भुता। परस्परेण चालापं विश्वस्तौतौ प्रचक्रतुः। तस्यास्तद्वचनं श्रुत्वा हनुमान् हरियूथपः सीतायाः शोकदीनायाः समीपमुपचक्रमे। ராம லக்ஷ்மணரின் குசலத்தை கேட்ட சீதா அந்த மனிதர்களில் சிங்கமாக விளங்கும் சகோதரர்களை பற்றி கேட்டவள் உடம்பெல்லாம் மெய்சிலிர்க்க திருப்தி அடைந்து அனுமானிடம் பேசினாள். ஒரு பழமையான சொல்லின்படி ஒருவன் உயிரோடு மட்டும் இருந்தால் 100 ஆண்டுகள் முடிவதற்குள் அவன் ஆனந்தத்தை அடைவான் என்பது எனக்கு பொருத்தமாகும். இப்படி ஒருவருக்கொருவர் அவர்களுக்குள் அன்பு உண்டாயிற்று. நம்பிக்கை கொண்ட அவ்விருவரும் உரையாடத் தொடங்கினார்கள். சீதையின் பதிலை கேட்ட அனுமான் அவள் துக்கத்தில் தேம்பி அழுவதைக் கண்டு அவள் அருகில் நெருங்கினார். यथा यथा समीपं स हनुमानुपसर्पते तथा तथा रावणं सा तं सीता परिशङ्कते। अहो दिग्दुष्कृतमिदं कथितं हि यदस्य मे रूपान्तरमुपागम्य स एवायं हि रावणः। तामशोकस्य शाखां सा विमुक्त्वा शोककर्षिता तस्यामेवानवध्याङ्गी धरण्यां समुपाविशत्। हनुमानपि दुःखार्तां तां दृष्ट्वा भयमोहिताम् अवन्दत महाबाहुस्ततस्तां जनकात्मजाम्। அனுமான் சீதையை நெருங்க அவளுக்கு இவன் ராவணனோ என்ற சந்தேகம் வந்தது. அட கஷ்டமே, என் வரலாறு முழுவதும் இந்த மாயாவி ராவணனிடம் சொல்லிவிட்டேனே என்று எண்ணி சோகத்தின் பிடியில் சிக்கித் தவித்த அவள் அசோக மரத்தின் கிளையை விட்டுவிட்டு பூமியில் உட்கார்ந்து கொண்டாள். மகாபாகுவான அனுமான் சீதையை இப்படி துயரத்தில் பார்த்து கை கூப்பியபடி நின்றார். பயத்தால் நடுங்கிய சீதா அவரை கண்ணெடுத்து பார்க்கவில்லை. सा चैनं भयवित्रस्ता भूयो नैवाभ्युदैक्षत। तं दृष्ट्वा वन्दमानं तु सीता शशिनिभानना अब्रवीद्दीर्घमुच्छ्वस्य वानरं मधुरस्वरा। मायां प्रविष्टो मायावी
यदि त्वं रावणस्वयम् उत्पादयसि मे भूयः सन्तापं तन्न शोभनम् स्वं परित्यज्य रूपं यः परिव्राजकरूपधृत् जनस्थाने मया दृष्टस्त्वं स एवासि रावणः उपवासकृशां दीनां कामरूपनिशाचर सन्तापयसि मां भूयः सन्तप्तां तन्न शोभनम् अथवा नैतदेवं हि यन्मया परिशङ्कितम्. அந்த வானர சிரேஷ்டர் அப்படி நமஸ்கரித்து நின்றதை கண்டு முழு நிலவை போன்ற முகம் கொண்ட சீதா ஒரு பெருமூச்சு விட்டு இனிமையான குரலில் பேசினாள். நீ மாயாவி ராவணனாக இருந்தால் உனக்கு இது சோபிக்கவில்லை. என் துயரம் அதிகரிக்கிறது. ஒரு சந்நியாசியைப் போல் முன்னையே வேஷம் போட்ட ராவணன்தான் நீ. உன் சுயரூபத்தை விட்டு ஜனஸ்தானத்துக்கு வந்திருந்தாய். நீ உன் இஷ்டம் போல் வேஷத்தை மாற்றிக் கொள்பவன், இரவு நேரத்தில் சஞ்சரிப்பவன். ஏற்கனவே உபவாசங்களும் அனுஷ்டானங்களும் தொடரும் எனக்கு நீ மேலும் மேலும் கஷ்டப்படுத்துவது உனக்கு நல்லதற்கில்லை. मनसो हि मम प्रीतिरुत्पन्ना तव दर्शनात् यदि रामस्य दूतस्त्वमागतो भद्रमस्तु ते पृच्छामि त्वां हरिश्रेष्ठ प्रिया रामकथा हि मे गुणान् रामस्य कथय प्रियस्य मम वानर चित्तं हरसि मे सौम्य नदीकूलं यथारयः अहो स्वप्नस्य सुखता याहमेवं चिराहृता. ஒருவேளை என் சந்தேகம்தான் தவறோ என்று எண்ணினாள் சீதா. என் மனதுக்குள் ஏன் இவ்வளவு திருப்தியாக இருக்கிறது? வானரோத்தமனே என்று சொல்லி மீண்டும் சொன்னாள். நீ ஒருவேளை ராமரின் தூதனாகவே இருந்தால் மிகவும் நல்லது. எனக்கு ராமபிரான் கதையை கேட்க பிடிக்கும். தயவு செய்து அதை மீண்டும் சொல். ராமரின் நற்குணங்களை கேட்க ஆவலாக இருக்கிறேன். எப்படி ஆற்று வெள்ளம் ஆற்றங்கரையை கரைத்து விடுமோ நீ என் மனதை கவர்கிறாய். கனவில் நீண்ட நாட்களாக தென்படும் இந்த உருவம் ராகவனால் அனுப்பப்பட்டவன்தான். प्रेषितं नाम पश्यामि राघवेन वनौकसं स्वप्नेऽपि यद्यहं वीरं राघवं सह लक्ष्मणं पश्येयं नावसीदेयं स्वप्नोऽपि मम मत्सरी नाहं स्वप्नमिमं मन्ये स्वप्ने दृष्ट्वा हि वानरं न शक्योऽभ्युदयः प्राप्तुं प्राप्तश्चाभ्युदयो मम किं नु स्याच्चित्तमोहोऽयं भवेत् वातगतिस्त्वियम् उन्मादजो विकारो वा स्यादियं मृगतृष्णिका अथवा नायमुन्मादो मोहोऽप्युन्मादलक्षणः. வீர ராம லக்ஷ்மணரை சொப்பனத்தில் கண்டால் என் துயரம் ஓரளவு குறையும். ஆனால் எனக்குதான் உறக்கமே இல்லையே, கனவு எப்படி காண்பேன்? ஆகையால் இதுவும் கனவாக இருக்க முடியாது. ஒரு வானரனை கனவில் பார்த்து சந்தோஷம் ஏற்படாது. இப்பொழுது என் மனம் ஆனந்தத்தில் இருக்கிறதே. என் மனம்தான் விகாரமடைந்து விட்டதோ? அதனால் ஏற்படும் பிரமையோ? இல்லை, இது கனவோ மனப்பிராந்தியோ அல்ல. நான் தான் தெளிவாக இந்த வானரத்தை பார்க்கிறேனே என்றெல்லாம் பேசிக்கொண்டாள் சீதா. सम्बुद्धे चाहमात्मानमिमं चापि वनौकसम् इत्येवं बहुधा सीता सम्प्रधार्य बलाबलं रक्षसां कामरूपत्वान् मेने तं राक्षसाधिपम् एतां बुद्धिं तदा कृत्वा सीता सा तनुमध्यमा न प्रतिव्याजहाराथ वानरं जनकात्मजा सीतायाश्चिन्तितं बुद्ध्वा हनुमान् मारुतात्मजः श्रोत्रानुकूलैर्वचनैस्तदा तां सम्प्रहर्षयत्
आदित्य इव तेजस्वी लोककान्तः शशी यथा. இப்படி முன்னையும் பின்னையும் தனக்குத்தானே வாதாடிய சீதா, இஷ்டம் போல் உருவம் தரிக்கக்கூடும் ராட்சசராஜன்தான் இந்த வானரர் என்று முடிவுக்கு வந்தாள். கொடியிடையாளான ஜானகி இவ்வாறு நினைத்து அந்த வானரரிடம் பேசவில்லை. அனுமானுக்கு, வாயுபுத்திரனுக்கு சீதையின் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் புலன்பட்டு அவளிடம் இனிமையான குரலில் மனதில் உற்சாகம் அளிக்கும்படி மெதுவாக பேசினார். राजा सर्वस्य लोकस्य देवो वैश्रवणो यथा विक्रमेणोपपन्नश्च यथा विष्णुर्महायशाः सत्यवादी मधुरवाग्देवो वाचस्पतिर्यथा रूपवान् सुभगः श्रीमान् कन्दर्प इव मूर्तिमान् स्थानक्रोधः प्रहर्ता च श्रेष्ठो लोके महारथः बाहुच्छायामवष्टब्धो यस्य लोको महात्मनः अपकृष्याश्रमपादान् मृगरूपेण राघवम् शून्ये येनापनीतासि तस्य द्रक्ष्यति यत्फलम्. சூரியனைப் போல் தேஜஸ்வியான ராமர் நிலவைப் போல் உலகமெங்கும் சந்தோஷத்தை உண்டாக்குபவர். வைஸ்ரவணரைப் போல் அவர் மன்னர்களில் மன்னர். விஷ்ணுவைப் போல் மகா பராக்கிரமசாலி. வாக்கில் பிரகஸ்பதியைப் போல் சத்தியவான். குபேரனைப் போல் செழிப்பானவர். இனிமையாக பேசுபவர். சுந்தர ரூபத்திலும் சௌந்தரியத்திலும் காமதேவனைப் போல் இருப்பவர். தேவைப்படும் இடத்தில் கோபம் கொள்பவர். மகாரதர். அவருடைய பராக்கிரமமான தோள்களின் நிழலில் உலகமே நிம்மதியாக இருக்கும் சக்தி வாய்ந்தவர். ராமர் ஆசிரமத்திலிருந்து தூரமாக இருக்கும் சமயத்தில் உங்களை அபகரித்த ராவணனின் முடிவை விரைவில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர். நச்சிராத்ராவணம் சங்கே யோ வதிஷ்யதி வீரியவான் रोषप्रमुक्तैरिषुभिर्ज्वलद्भिरिव पावकैः तेनाहं प्रेषितो दूतस्त्वत्सकाशमिहागतः त्वद्वियोगेन दुःखार्थः स त्वां कौशलमब्रवीत् लक्ष्मणश्च महातेजः सुमित्रानन्दवर्धनः अभिवाद्यः महाबाहुः स त्वां कौशलमब्रवीत् रामस्य च सखा देवी सुग्रीवो नाम वानरः राजा वानरमुख्यानां स त्वां कौशलमब्रवीत्. வீர ராமர் கூடிய சீக்கிரத்தில் கோபத்தில் அம்பு மழை பொழிது ராவணனை கொல்லப் போகிறார். நான் இங்கு அவர் தூதனாக வந்திருக்கிறேன். உங்களிடமிருந்து பிரிந்து ராமர் துக்கத்தில் இருக்கிறார். உங்கள் நலனை கோருகிறார். மகா தேஜஸ்வியான பெருந்தோழரும் சுமித்ரையின் ஆனந்தத்தை வளர்ப்பவருமான லக்ஷ்மணன் உங்களை வணங்குகிறார். நலனும் விசாரிக்க சொன்னார். தேவி, ராமரின் நண்பரும் வானர தலைவருமான சுக்ரீவர் உங்கள் நலனை வேண்டுகிறார். நித்யம் ஸ்மரதி ராமஸ்த்வாம் சசுக்ரீவச லக்ஷ்மணः திஷ்ட்யா ஜீவசி வைதேஹி ராக்ஷசி வசமாகதா நச்சிராத்ரக்ஷ்யசே ராமம் லக்ஷ்மணம் ச மகாபலம் மத்யே வானரகோட்டீனாம் சுக்ரீவம் சாமிதௌஜசம் அஹம் சுக்ரீவ சச்சிவோ हनुमान् नाम वानरः प्रविष्टो नगरीं लङ्कां लङ्घयित्वा महोदधिं कृत्वा मूर्ध्नि पदन्यासं रावणस्य दुरात्मनः त्वां द्रष्टुमुपयातोऽहं समाश्रित्य पराक्रमं नाहमस्मि तथा देवी यथा मामवगच्छसि विशङ्का त्यज्यतामेषा श्रद्धस्त्ववदतो मम. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे
चतुस्त्रिंशः सर्गः। வைதேகி, ராம லக்ஷ்மண சுக்ரீவர் உங்களை சதா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரக்கிகளின் பிடிப்பிலிருந்தாலும் நீங்கள் உயிரோடிருப்பதே ஒரு பாக்கியம். வெகு சீக்கிரம் நீங்கள் ராம லக்ஷ்மண சுக்ரீவரை கோடிக்கணக்கான வானர சைன்யத்துடன் பார்ப்பீர். நான் சுக்ரீவரின் அமைச்சர். என் பெயர் அனுமான். நான் வானர குலம். மகா சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்குள் பிரவேசித்திருக்கிறேன். தீயவனான ராவணனுடைய தலையில் காலை வைத்து பராக்கிரமத்தை அடைந்து உங்களை காண வந்திருக்கிறேன். தேவி, நீங்கள் நினைக்கும் போல் நான் அவ்வாறு அல்ல. உங்கள் சந்தேகங்களை உதறிவிட்டு என்னை நம்புங்கள் என்று சொல்லி முடித்தார் அனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 34ஆம் சர்க்கம் சம்பூர்ணம்.